ஸோ வணக்கம் மக்களே, வெல்கம் டு நவீன் vlogger. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம ஹோமில் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி டேங்க்கெல்லாம் ஃபிட் பண்ணி வச்சுருப்போம். ஒரு 8 டேங்க் பக்கம் வச்சு தண்ணி ஊற்றி வச்சுருந்தோம். இப்போ ஃபிஷ்ஷெல்லாம் விட்டு நம்ம சேல் பண்ணலாங்கிற மாதிரி. இப்போ அந்த ஐடியாலாம் இல்லாதனால இப்போ க்ளீன் பண்ணிடலான்னு பார்த்தோம். பார்த்தோம்னா இங்கே நம்மக்கிட்ட இருக்க 4 மெயில் ஃபைட்டர் இருக்குது. இந்த சைடு இருக்க தண்ணியெல்லாம் ஃப்ரீயாக விட்டனால இப்போ புழுவெல்லாம் இருக்குது. இப்போ வந்துட்டு அந்த கொசு புழு இந்த மாதிரி இருக்குது. இதை வந்துட்டு இந்த ஃபைட்டரை கொண்டு போய் அதில் மாற்றிட்டு இந்த சைடு வந்தீங்கன்னா நம்ம ஒரு சின்ன டப்பில் இருக்க மீனை மட்டும் வச்சிருந்தோம்னா அதுக்குள்ள வந்துட்டு மௌலி இருக்கு, ஜெயிட் மௌலி இருக்கு, கப்பீஸ் இருக்கு. இந்த மாதிரி சின்ன சின்னது மட்டும் தான் கம்மியா இருக்கு. ஸோ அதெல்லாம் எடுத்துட்டு போய் இந்த ஃபைட்டர் இருக்க டேங்க்ல இப்ப போட போறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். திரும்ப வரமாட்டேன் தானடா ஆட்டம் போட்டீங்க, திரும்ப வரமாட்டேன்டா. பழையெல்லாம் எடுத்தாச்சு. இதுக்குள்ளதான் நம்ம எல்லாம் இன்னும் இருந்துச்சு. சிலதெல்லாம் செத்தெல்லாம் போயிருக்கு. அதனால தான் இப்போ எடுத்து மாற்ற போகிறோம். இந்த இடம் கொஞ்சம் இந்த மாதிரி தான் இருக்கும். ப்ரீடிங்காக தான் இந்த இடத்த செட் பண்ணேன் நான். ப்ரீடிங் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம எடுத்து சேல் பண்ணிக்கலான்ட்டு. இப்போதைக்கு வாங்க நம்ம ஃபைட்டர்லாம் இங்கே இருக்க 4 ஃபைட்டர் தூக்கி இதில் போடணும். ஏன்னா இதில் பார்த்தா இதில் தெரியுது, இதில் கூட லைட்டாக தெரியும். இந்த இதெல்லாம் கிளியராக தெரியும் உங்களுக்கு. இந்த ஓரத்தில் பார்த்தா தெரியுதா? இந்த மாதிரி கொசு இது புழுவை நம்ம பீட்டாக்கெல்லாம் போட்டோம்னா நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நம்ம மாற்றிக்கலாம். ஒரே நிமிஷம். இப்போ நம்ம மாற்றி இதில் நம்மக்கிட்ட ஒயிட் கலரில் ஒரு இது இருந்துச்சு. இது தூக்கி இதில் போட்டுடலாம். இங்கே பாருங்க, இது கூட கலந்துருச்சு. ரொம்ப நாளாக யூஸ் பண்ணுறோமா, டக்கு டக்குன்னு கலண்டுறது. நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா இது தூக்கி இதில் போட்டு இதை தூக்கி வா இதில் போட்டு லாஸ்ட் இதை தூக்கி இதில் போட்டாச்சு. அவ்வளோதான். இப்போ இதில் வந்துட்டு நம்ம தேவையான மீன்லாம் விட்டுறலாம். வாங்க ஃபஸ்ட்டு இதில் பார்த்தோம்னா கப்பீஸ் இருக்குது. கப்பீஸ் தான் முக்கியம். கப்பீஸில் எல்லா கப்பீஸும் ஃபஸ்ட்டு ஒன்றா விட்டுறலாம். அதுக்கப்புறம் அதில் பேரண்ட் கப்பீஸை பிடிச்சி தனியாக விட்டுறலாம். இங்கே பாருங்க, ஒரு சின்ன இது லைட்டாக. ஓகே, வாங்க வாங்க. கப்பீஸ்லாம் தனியாக கூப்பிட்டு போடுறது தான் வந்திருக்கேன். பயப்படாதீங்க. இது இதோட தான் லைட்டாக ஸ்மெல்லு கூட வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால தான் டக்கு டக்குன்னு மாற்றுறது. இல்லைனா கூட விட்டுருப்போம். ஸ்மெல்லு வர ஆரம்பிச்சனால தான் இப்போ ஒரு கொடுமை. இப்போ இதில் போட்டாச்சா? இப்போ வந்துட்டு நார்மல் மௌலி எவ்வளோ இருக்குது? இதெல்லாம் செத்து போனது. இதோ 1 2 நார்மல் மௌலி இருக்குது. ஜெயிண்ட் மௌலியை ஓரமாக தள்ளிட்டு நார்மல் மௌலி 2 இருக்குது. இதை வந்துட்டு இந்த சைடு விட்டுறலாம். இப்போ ஜெயிண்ட் மௌலியை பார்க்கலாம். ஜெயிண்ட் மௌலி தான் அதிகமாக இருக்குது. ஆமாம், இங்கே 1. ஐயோ, செத்து போனது வேறு மேலே வந்துருச்சு. ஓகே, இந்த வாரத்தில் ஜெயிண்ட் மௌலியை விட்டாச்சு. எஸ், இங்கேயே இருக்குது கொஞ்சம். ஆனால் இந்த ஜெயிண்ட் மௌலிக்கு தான் கப்பீஸ் மாதிரி லைட்டாக ஷேட் இருக்குது. பார்த்தாலே உங்களுக்கு தெரியுங்க, கலர்லாம் லைட்டாக அந்த கப்பீஸோட கலர் வரும் லைட்டாக. அது எப்படி இல்லை, கிராஸ் ப்ரீடிங்காக என்னன்னு தெரில. இதெல்லாம் எடுத்துரும். இதில் 1 தான். உயிரோட தான் இருக்குது. ஆனாலும் செத்து மாதிரி லைட்டாக நடிக்குது. இந்த இன்னும் 1 இருக்குது. அதையும் கொண்டு வந்து போடுறேன். கிடச்சிருச்சு. 2மே உயிரோட தான் இருக்குது. நான் எத்தனை இருக்கு? அவ்வளோதான்.
இதெல்லாம் செத்து போனது. ஏன் நம்ம வந்துட்டு ஜெயிண்ட் மௌலிக்கு மட்டும் இந்த இது கொடுத்தோம்னா கீழெல்லாம் ஆல்கை இருக்கு, பாசம் முடிச்சது. அது சீக்கிரம் இது பெருசா இருக்கனால சாப்பிட்றோம், இதுல லைட்டா இருக்கனால இது சாப்பிட்றோன்னு விட்டாச்சு. இதுக்கெல்லாம் அப்படியே விட்டாச்சு. இதுல ஏதாவது மாசமா இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா தூக்கி இதுல போட்டு ப்ரீடிங் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஐடியாவில் இருக்கேன். பார்க்கலாம். இப்போதைக்கு இவ்வளோதான் இந்த விலாகுன்னு நினைக்கிறேன். இதுலலாம் விட்டுருக்கு, ஆனால் இது சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு, நல்லா ஆக்டிவாகவே ஆயிடுச்சு சாப்பிட்டு. அங்கேயும் கொஞ்சம் அதுவும் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணிடுச்சு சாப்பிட்டு. அவ்வளோதான் அந்த 4 ஃபைட்ரு. இந்த 4 நம்ம கப்பீஸு, மௌலி, ஜெயிண்ட் மௌலி இருக்கு. இவ்வளோதான். இந்த சேல் பண்ணுறதுக்கான ஐடியா இல்லை, லைட்டாக ப்ரீடிங் பண்ணி நம்மளே குட்டியை வச்சுக்கலான்னு தான் இருக்கேன். பார்க்கலாம். அங்கே இதுக்கு முன்னாடி இன்னொரு அங்கே முன்னாடி ஒரு டேங்க் இருக்கு, அதையும் பார்த்துட்டு வந்துடலாம். சும்மா சும்மா இது எல்லாமே சும்மா. இதான் பார்த்தீங்கன்னா நம்ம ஹோம்ல இருக்க பெரிய டேங்க்கு. இதுவும் நம்மளே தான் செஞ்சது. நம்மளே உட்காந்து செஞ்சு இதுக்கான செஞ்ச உடனே எல்லாம் எந்த டேமேஜும் வரல. இதெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. செகண்ட் டைம் நம்ம செஞ்சப்பதான் கொஞ்சம் டேமேஜ் ஆயிடுச்சு. இதுல வந்துட்டு ஃபுல்லா ஷார்க்கும் டேங்க் கிளீனர் மட்டும்தான் இருக்கு. லைட்டா அங்கங்க ஏதோ ஃபேன்சி கௌரா இருக்கும், கொஞ்சோண்டு ஒரு 2 ஜீப்ரா அந்த மாதிரி இருக்கும், அவ்வளவுதான். இந்த இது இப்படிதான் இருக்கு. ஆனா இந்த ஷார்க்கு இதெல்லாம் கொஞ்சம் பெருசாச்சுன்னா இன்னும் நல்லா இருக்கும். இதுக்கெல்லாம் ஒயிட் ஷார்க்கு, பிளாக் ஷார்க்கு, நம்ம நார்மல் டேங்க் கிளீனர் இது மட்டும்தான் இதுக்குள்ள வச்சிருக்கோம். இப்பதான் இங்க புதுசா பைப் செட் பண்ணியிருக்காங்க இந்த சைடு வழியா. ஒரு நல்ல விஷயம் தான். இங்க இருந்து இப்படி தண்ணி எடுத்துக்கலாம்னு வைங்களேன். ஓகே, அவ்வளவுதான் இந்த விளாக். இப்பதான் உன்னை சரியா புரிஞ்சுக்கிட்டேன். நீ தப்பானவன் இல்லடா, நீ தப்பானவன் தான். இருக்க டேங்க் எல்லாம் ஏதாவது எடுக்க சொல்றாங்க. இங்க இருக்க டேங்க் எல்லாம் அப்ப இதெல்லாம் எங்க வைக்கிறது? எல்லாம் மண்ட பிரச்சனை தான் இருக்கு. என்ன ஆட்டம் ஆடினடா. இதெல்லாம் கொண்டு போய் டிச்சில் கொட்டிட வேண்டியதான். இங்க ஒண்ணு குதிச்சு காஞ்சே போயிடுச்சு. நம்ம மண்டை காய வைக்கிறதுக்குன்னே இப்படிலாம் பண்றாங்க. அவ்வளவுதான். இங்க ஓரமா இங்க வச்சிடலாம். இங்க பைப் இருக்கனால ஏதாவது இங்க பண்ணலாம். ஆனா இந்த டேங்கை எடுத்து வேற எங்க வைக்கிறதுன்னு ஒன்று தெரியல. இந்த டேங்க் இங்கேயே இருக்கலாம்னாலும் சரியா தெரியாது. பார்க்கலாம், ஏதாவது ஒன்று டக்குன்னு நடக்கும், அப்போ வச்சுக்கலாம். இப்போதைக்கு இங்கே இருக்கட்டும். அவ்வளோதான் கைஸ், டாடா. அவன் அப்படியே யாரா இவனுங்க எங்கிருந்துடா வந்துக்கிறானுங்க?